இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். ஓம் நம சிவாய. நம்ம பார்த்துட்டு வருது ஸ்ரீலிங்க புராணம். போன பதிவில் பரமன் பார்வதிக்கு கூறிய யோகம் பார்த்தோம். இப்போ தேவர் துயர் தொடைத்த ஐங்கரன். ஒரு நாள் ஈசன் உமையோடு இருக்கும்போது தேவர்கள் அவர்களை அடைந்து வணங்கி தானவர்கள் தான் படும் வேதனைகளை பற்றி கூறி அவர்கள் தொடங்கும் எக்காரியமும் நிறைவேறாமல் இருக்க ஒரு உத்தம புருஷனை தோற்றுவிக்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஈசன் அவர்களை அனுகிரகிப்பதாக சொல்லி அருள் செய்தார். தேவியோடு அருகில் இருந்த உத்தியாவனத்திற்கு சென்று ஐங்கரனை தோற்றுவிப்போம் என்றார். இருவரும் யானைகளாக மாறி ஓடி ஆடி மகிழ அப்போது அங்கே வேழமுகத்தான் தோன்றினான். குமாரனை கண்டு உச்சி முகுந்து மகிழ்ந்தனர். தேவி குழந்தையை மடியில் வைத்து அன்பு செய்ய வேழமுகத்தான் கீழே இறங்கி கைகொட்டி நடனம் புரியலானார். அப்போது பரமன் அவனை அருகே அழைத்து, நீ என் கணங்களுக்கெல்லாம் தலைவனாகி கணபதி என்ற பெயர் பெறுவாய். நீ மகிழ்ச்சியோடு நடனம் புரிவதால் நர்த்தன கணபதி என்று பெயர் பெறுவார். அனைவரும் உனக்கே முதல் பூஜை செய்ய வேண்டும். உன் அருள் பெற்ற காரியம் இனிது நிறைவேறும். உன்னை பூசிக்காமல் செய்தால் தடைகள் விக்னங்கள் ஏற்படும். இதனால் உனக்கு விக்னேஸ்வரன் என்று பெயர். தானவர்கள் கெட அவர்களின் காரியங்களை தடை செய்து தேவர்களை காத்திடுவாயாக. அதற்கான சக்தியை உனக்கு அளித்தேன் என்று கூறி விநாயகரை ஆசிர்வதித்தார் பெருமான். ஈசன் ஐங்கரனுக்கு அளித்த கௌரவங்களை தேவி அங்கீகரித்தாள். இந்திராதி தேவர்கள் வேழமுகத்தானை வேண்டி துதித்தனர். அவர்கள் செய்த துதிகளால் மனமகிழ்ந்த ஐங்கரனார் அவர்களுக்கு அருள் புரிவதாக கூறி அபயம் அளித்தார். அதனால் அசுரர்கள் கொட்டம் குறைந்து அவர்கள் செய்வன தடைப்பட் செய்யப்பட்டன. ஓம் நம சிவாய.